ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கூடைகள்லாம் ரொம்பவே அழுக்காகவும் கரைகளாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ஈஸியாகவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. நம்ம என்ன தான் டீ வடியை வந்து தேய்ச்சி கழுவுனாலும் அதில் உள்ள கரைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் செஞ்சிங்கன்னா அந்த கரைகள்லாம் ஈஸியாக போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லிக்விட் ஊற்றியாச்சு. நம்ம ஜாமான் கழுவுறோம் இல்லையா, நார், இந்த கம்பி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா அழுக்கு இருக்கிற பகுதியிலலாம் தேய்ச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடா வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அது மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அழுக்கு இருக்கிற பகுதியெல்லாம் தேய்ச்சி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊறட்டும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கழுவிட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புதுசு போல் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது. நீங்களே பாருங்கள், இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது. நம்ம கரைகளாக இருக்கிறனால அடிக்கடி தூக்கி போட்டுருவோம், நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா காசு மிச்சமாகும்ல. டிப் நம்பர் 2 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமைச்சு முடித்தோன்னே அடுப்பு வந்து இந்த மாதிரி அழுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி மீன் வறுத்தோம். அந்த மீனோட எண்ணெய்லாம் இந்த டைல்ஸில் தெரிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, ஷாம்பு கட் பண்ணியிருக்கேன், அதை அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம பவுடரும் ஷாம்பும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நான்வெஜ் சமைச்சிருந்தோன்னா கிச்சன் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கிச்சன் வந்து நல்லா செம்ம ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுக்கோங்க, ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நைட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஏஞ்சி வந்து கிச்சனை பார்க்கும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டைல்ஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நான்வெஜ் செஞ்சுருக்கோன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவு செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. நம்ம அப்பப்போ செஞ்சிட்டோன்னா நமக்கு பெரிய வேலை இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, நல்லா நீட்டாகவும் ஆகிடுச்சு, நல்லா செம்ம ஸ்மெல்லாகவும் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி நம்ம சமைச்சு முடித்தோன்னே அந்த சாப்பாடு எல்லாம் கீழே சிந்திருக்கும், அதையும் இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாகிடுச்சு, கேஸ் அடுப்பு எவ்வளோ நீட்டாகிடுச்சின்னு பாருங்கள். அந்த டைல்ஸும் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 3 பார்க்கலாம். நம்ம பால் வச்சுட்டு நம்ம என்ன தான் அதை கவனிச்சிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஒரு செகண்டில் அது வந்து பொங்கி ஊற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம கீழே தட்டை வச்சுட்டோம் அப்படின்னா அடுப்பு ஃபில்லாக ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் 4 பார்க்கலாம். நம்ம ஜீனி டப்பாவில் வந்து அடிக்கடி எறும்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா 3 கிராம்பு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து இந்த மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. நம்ம நார்மலாக அதில் போட்டோம், அந்த 3 துணியும் நார்மலாக நம்ம ஜீனியில் போட்டோன்னா ஸ்மெல் வந்துடும். அதுக்காக தான் ஒரு துணியில் கட்டி நம்ம போட்டோன்னா எறும்பு வராது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு மூடிடுங்க. டிப் நம்பர் 5 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியில் வந்து சீக்கிரம் வண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டு வரவே வராது. நம்ம ஃபஸ்ட்டு அரிசி இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு எடுத்து இந்த மாதிரி காட்டன் துணியில் முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அரிசியில் வந்து வண்டு அவ்வளோ சீக்கிரம் வராது. நம்ம போட்டாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் அரிசியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா, அதையும் இந்த மாதிரி மேலே போட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு மூடிட்டிங்கன்னா வண்டு கண்டிப்பாக வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.